இந்த வீடியோவில் எந்த மூவியை பற்றி பார்க்க போகிறோன்னா டிமாண்டி காலனி 2, டைரக்டர் அஜய் ஞானமுத்து, மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ், ஆக்டர் அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா ரவிச்சந்திரன், சீரிங் டார்ஜி, அருண் பாண்டியன், மீனாட்சி அண்ட் முத்துக்குமார். 2015 டிமாண்டி காலனி ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வீக் ஸ்லோவாக தான் போச்சு. செகண்ட் வீக் பிக்கப் ஆகி சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அதோட சீக்வல் தான் டிமாண்டி காலனி 2 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பிரியா பவானி சங்கரை வச்சு தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க டெபின்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பிரியா பவானி சங்கர் ஹஸ்பண்ட் சாம் மர்மமான முறையில் சூசைட் பண்ணிக்கிறாரு. பல வருஷம் கழிச்சு அவரோட ஸ்பிரிட்டோட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஃபாதர் இன்லாவாக வர அருண் பாண்டியன் எவ்வளோ சொல்லியும் கேட்காம பிரியா பவானி சங்கர் ஸ்பிரிட்டோட பேசணும்னு சொல்கிறாங்க. டோஷியோட ஹெல்ப்பால் பிரியா பவானி சங்கர் ஸ்பிரிட்டோட பேசுகிறாங்க. அந்த ஸ்பிரிட் அவங்க ஹஸ்பண்ட் இல்லை, அருள்நிதி. அதுக்கப்புறம் நடந்தால் மீதி கதை. ஃபஸ்ட் பார்ட்டில் ஸ்ரீனிவாசன்ற கேரக்டரில் வந்த அருள்நிதிக்கு பிரதராக ரகுநாதன்ற ஒரு ரோலில் அருள்நிதியை நடிச்சிருக்காரு. டிமாண்டி காலனி ஃபஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் ரொம்ப நல்லாவே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் ஜோசியராக வர எம்எஸ் பாஸ்கர் சூசைட் பண்ணிப்பார். அங்கே பிரியா பவானி சங்கரும் அருள்நிதியும் மீட் பண்ணுற மாதிரி சீன் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் ஒரே ஒரு காமெடி சீன் தான். அருள்நிதிக்கு சிஸ்டராக வர அர்ச்சனாக்கு ஒரு காமெடி சீன் இருக்குது. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சித்தப்பாவை வர முத்துக்குமார், டோஷியா வர சீரிங் டார்ஜி ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. பிரியா பவானி சங்கரோட சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் பிரியா பவானி சங்கர், அருள்நிதி, டோஷி 3 பேரும் மாட்டிக்கிறாங்க. அங்கே இன்ட்ரவல் பிளாக் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லாவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதோட இந்த படம் படுத்துக்குது. அரண்மனை, காஞ்சனா சீரீஸில் வர மாதிரி ஃபஸ்ட் பார்ட்டில் எடுத்த சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் பார்ட்டில் வந்த மாதிரி டிவியில் நடக்கிறது நிஜத்துலேயும் நடக்குது. 6 வருஷத்துக்கு ஒரு முறை 6வது மாதம் 6வது நாள் ஒரு சம்பவம் நடக்கும்னு யூஸ்வலாக வர ஹாரர் மூவி டெம்ப்ளேட்டில் வர சீன் தான் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட சிஜி ஒர்க் சுமாராகவே இருந்தது. மீன் தொட்டி சீன் ஆகட்டும், வவ்வால் வர சீன் ஆகட்டும், கிராஃபிக்ஸ் அப்படியே தெரியுது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ். இந்த படத்தோட பிஜிஎம் நல்லாவே பண்ணியிருந்தார். மெருகன் யாரவன் நரகன் அனலின் தேவன் அருளின் வேறிவன். இந்த படத்தோட பாட்டு நல்லாவே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இறைச்சல் வருது. அருள்நிதி அவரோட கேரக்டரை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். செகண்ட் ஹாஃபில் இன்டென்ஸான சீனு நிறைய சீன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே தேமேன்னு தான் போயிட்டுருக்கு. யாருக்கு என்ன நடந்தால் என்னன்னு ஒரு மைண்ட் செட் வந்துடுறாங்க ஆடியன்ஸு. அந்த லெவல் தான் ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் எங்கேஜிங்காக போகுது, செகண்ட் ஹாஃப் இம்ப்ரெசிவாக இல்லை. இந்த படத்துடைய ப்ளஸ் பிரியா பவானி சங்கர் அருள்நிதிக்கு ஒரு படி மேலே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.